கர்த்தர் நமக்கு யாராவது ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக இருக்கிற இடத்துல நம்ம எல்லாம் கண்களை மூடி இந்த காலை நேரத்தை தேவனும் ஆசீர்வாதம் மாற்றி தரும்படியாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். வீடுகளில் இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் இந்த கண்களை மூடி இருக்கிற இடத்துல அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தெய்வ பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி உடைய நாமத்தை உயர்த்த முடியவில்லை என்றாலும் ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல அப்பா நாங்களாய் இருக்கிற இடத்துல இந்த நாமத்தை உயர்த்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தெய்வீக பிரசன்னத்துக்குள், தொடர்ந்து தெய்வீக மகிமைக்குள், தொடர்ந்து தெய்வ ஆளுமைக்குள் ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற தகப்பனே, நல்ல பாடல்களை பாடி ஆராதிக்க, நல்ல ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க என் ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தெய்வ பிரசன்னத்துகளை நடத்துக, தொடர்ந்து தெய்வ ஆளுமைக்குள்களை நடத்துக. கர்த்தராக பெரிய காரியங்களை செய்யும் நாம மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் இருக்கிற ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சில பாடல்களை பாடுவோம். இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை கட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை திருத்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருளார். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஹல்லேலூயா. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருளார். துதித்திடுவோம், சபையில் தேவன் ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி
நல்ல கிருபை, வலுவாமல் என்னை காத்த சுத்த கிருபை. இந்த பாடலை பாடி அவரை நான் தெரிவிக்கிறேன். நல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை.
இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலை வைத்து தந்தீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலை வைத்து தந்தீரே. இந்த தெல்லு பூச்சி என்னை நல்லவனாக்கி அலை வைத்து தந்தீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலை வைத்து தந்தீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அலை வைத்து தந்தீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. வாயிலங்கிறது சொல்லுவோமா? இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. தேற்றிட ஒருவர் இல்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட யாருமே இருக்கலாம். சொல்லுங்க மகள வாயில திறந்து இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்னை நல்லவனாகி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. கரைகளை உயர்த்தி சொல்லுவான். எஸ், இந்த தெல்லு பூச்சி உலகம் பிரயோஜனால பூச்சி. எல்லாரும் வெறுக்கப்பட்ட ஒரு பூச்சி. நம்ம பார்க்கும்போது மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு தெல்லு பூச்சியை போலதான் நீங்களும் நான் இருந்தோம். ஏனால் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி எல்லாருடைய சொந்த கரங்களில இன்னைக்கு நம்மளை தாங்கிக் கொண்டு இருக்கிறார். என்னோட சேர்ந்து சொல்லுவான். இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. நல்ல வாழ்க்கை தந்த ஆண்டவருக்கு தெல்லு பூச்சியாக நமக்கு வாழ்க்கை தந்திருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கூட சொல்லுவான். எஸ், ஆமாண்டவர் என்னை நல்லவனாக்கி அல்லை. ஆமாண்டவர் இந்த தெல்லு பூச்சிக்கு நல்ல வாழ்வை தந்தீரே. என்னை நல்லவனாக்கி வைத்துக் கொண்டீரே. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, தெல்லு பூச்சியாயிருந்த ஆண்டவரே, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு கூட்டம், எல்லாரையும் நசுக்கப்பட்ட ஒரு கூட்டம், எல்லாரையும் ஒதுக்கப்பட்ட ஒரு கூட்டம், எல்லாராலையும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக இருந்தோம். ஆண்டவரே, ஆனால் நீங்க எங்களை தேடி வந்தீங்க, எங்களை தூக்கி எடுத்தீங்க. உடையான சேற்றுல தவிழ்ந்து கிடந்தோம். ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுத்து இரத்தத்தினால் எங்களை கழுவி கிறிஸ்து என்கிற பாதமே எங்களை நிறுத்தி எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தெல்லு பூச்சிக்கு ஒரு வாழ்வு கிடைக்காது. இது செத்து போயிடும். காலையில பார்த்தா சாயங்காலம் பார்க்க முடியாது. அட சிறகுகள் ஒடிந்து போயிடும். இது அவ்வளவுதான், இது முடிஞ்சது, இது இன்னும் பிரயோஜனம் இல்லை என்று பலரும் எங்களுக்கு எதிராக விதி எழுதினார்கள். எனக்கு எதிராக யாரா விதி எழுதியிருக்கலாம்? இது ஒரு பூச்சி, இது ஒரு தெல்லு பூச்சி, இதோட சிறகுகள் ஒடிஞ்சு போயிடும், இதனால பறக்க முடியாது, இதால வாழ முடியாது, ஒரு ராத்திரி கொண்டு இதனுடைய ஆயுஷ்காலம் முடிஞ்சு போயிடும் என்று சொல்ல நம்மளை பார்த்து உங்களை பார்த்து என கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ சொன்னமே, உன்னை பார்த்து ஒரு வேலை மனுஷர்கள் விதி எழுதியிருக்கலாம். ஆனால் என்னாண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் எழுதின விதிகளை திருத்தி எழுதுவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். என் ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் மாற்றப்படுவார். எந்த இடத்துல முடிஞ்சு போகும் என்று சொன்னாரோ அதே இடத்துல ஒரு புதிய ஆரம்பத்தை
என் ஆண்டவர் உங்களுக்காக எழுப்பி தர வல்லவராயிருக்கிறார். அவர் என் சொன்னாய தேவன், அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ ஞானி. He is the omnipresent. Yes, என் ஆண்டவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார். உனக்காக செய்வேன் என்று சொன்னால் அதை செய்து முடிக்காமல் ஆண்டவர் இருக்கவே மாட்டார். எல்லும் பூச்சியான நமக்கு, உனக்கு, எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எனது அருமை தேவ பிள்ளையே, இத்தெல்லும் பூச்சியாக தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். நான் ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய சிறைகளை விளைக்க பண்ணுவார். ஆண்டவர் உனக்கு புதிய ஜீவனை தருவார். ஆண்டவர் உனக்கு புதிய உத்வேகத்தை தருவார். நீ கழுகை போல சிறகு அடித்து உயரத்தில் பறக்க முடியாது. என் ஆண்டவருடைய மாற்றம் போகிறார். எஸ், ஆமாண்டவரே, கழுகை போல சிறகடித்து உயரத்தில் பறக்கிற கூட்டமாய் எங்களை மாற்றி தெல்லு பூச்சி நினைத்தருளின தேவன் காலையில் எங்களையும் நினைத்தருளிப்பதற்காக தெல்லு பூச்சிக்கு ஒரு வாழை கட்டளை கர்த்தர் எங்க வாழ்க்கையில என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற, கவனித்துக் கொண்டிருக்கிற, என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள வாழ்க்கையிலோ ஆண்டவரே ஒரு வாழ்வை, ஆண்டவரே ஒரு ஆயுசு காலத்தை தேவன் நீட்டிக் கொடுத்து ஒரு வாழை கட்டளை தருவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம வைக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இருக்கிற இடங்களில் நம்ம அப்படியாக ஒரு சில காரியங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். நாடுல இன்னைக்கு அதிவேகமாய் இந்த கொரோனா என்கிற கொள்ள நோய் அதிவேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அநேகர் இதுல அகப்பட்டு, அநேகர் இதுல சிக்கொண்டு இன்னைக்கும் அவர்கள் அதில் சிரமத்துக்குள்ளாடி இருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே இந்த கோபத்தை நீக்கி போடும்படியாக வேத புஸ்தகத்தின் பார்க்கும்போது மனுஷனிடத்தில் பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொன்ன போது மனுஷன் பாவம் செய்தான். வெள்ளம் வரும் எச்சரிக்கையாக என்று சொன்ன போது மனுஷன் அதை கேட்கவில்லை. பிரபச்சாரமும் வேசித்தனமும் விக்கிரகாராதனையும் செய்து வாழ்ந்தவர்கள். கடந்தது என்ன? வெள்ளம் வந்தது, ஜனங்களை வாதிக்கொண்டு போனது. திரும்பி பார்க்காம போயின்னு லோத்திர மனைவியிடத்தில் ஆண்டவர் சொன்னார். திரும்பி பார்த்தார், இன்று வரைக்கும் அவள் உப்பு தூணாய் நின்று கொண்டிருக்கிறாள். தலைசன் பிள்ளைகளை சங்கரிப்பேன் என்று எகிப்து ராஜாவுக்கு தேவன் சொன்னார், என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று. ஆனால் அனுப்பவில்லை. சம்பவித்தது என தெரியுமா? தலைசன் பிள்ளைகள் சங்கரிக்கப்பட்டார்கள். அப்படின்னு சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கடைசி நாட்கள் கொள்ளை நோய்கள் வரும். பாவமும் சாபமும் நிறைந்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை, மனுஷன் பாவத்தை பச்சை வெள்ளம் போல கோரி குடிக்கிற இந்த உலகத்தில் தேவனுடைய கோபாக்கிற வெளிப்படுவது வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிற காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு ஆரம்பம் தான், இது ஒரு ஆரம்பம் தான் இந்த கொள்ளை நோய். நான் உங்களுக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்புவேன் என்று சொன்னவர் இந்த கொள்ளை நோய் அனுப்பியிருக்கிறது. அந்த தேவ பிள்ளைகளாய் நாம் ஆண்டவர் மனம் இறங்கும்படியாக நம் ஆண்டவர் சமூகத்துல நாம் கேட்போம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும், யாரும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து ஆண்டவரை சொல்லி, ஆண்டவரே எங்க தேசத்தை நினைத்தருளுங்கப்பா, எங்க தேசத்தை நினைத்தருளுங்கப்பா. ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை எங்க தேசத்திலிருந்து அகற்றும் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் எங்க தேசத்திலிருந்து மாற்றி போடும் ஆண்டவரே சொல்லி எல்லா சிறு பிள்ளைகள் பெரியவங்க எல்லாரும் இருக்கிற இடங்களில உற்சாகத்தோடு கூட ஆவியில நிரம்பி இந்த
பரிசுத்த கால நேரத்துல நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போற எல்லா தேவ பிள்ளைகளும் வேடிக்கை பார்க்காதபடி இருக்கிற இடங்களில கண்களை மூடி, ஆண்டவரே இந்த கொள்ளை நோயை எங்க தேசத்திலிருந்து எடுத்து போடுமாண்டவரே, இந்த கொள்ளை நோய் எங்க தேசத்துல மாற்றி போடுமாண்டவரே, இந்த கொள்ளை நோயினால் அநேகர் சிக்கி தவித்து ஆண்டவரே சிதறுண்டு போகிறார்கள், அநேகர் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, பச்சை வெள்ளம் போல மரணம் ஒவ்வொருவரையும் மாறிக்கொண்டு போகிறது. வெள்ளம் போல மரணம் பலரை மாறிக்கொண்டு போகிறப்பா. போதுமப்பா, போதும் ஆண்டவரே, என் தேசத்துவே மனமிறங்க. இந்த கொள்ளை நோய்கள் ஆண்டவரே என் தேசத்தை ரட்சிக்கிறாங்க. எந்த மருத்துவத்தாலும் முடியாது ஆண்டவரே, எந்த விதமான டெக்னீஷியனாலும் முடியாது ஆண்டவரே. மாத்திரப்பா முடியும், முடியும். இது உங்க கோபம். நான் பெரியவன், நான் சின்னவன், நான் பெரிய ஜாதி, நான் சின்ன ஜாதி, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று ஜனங்கள் தங்களுக்குள் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆக்சிஜனே இல்ல, சுவாசிக்கிறதுக்கு ஒரு ஜாதிக்காரன் ஆக்சிஜன் கொடுக்கல. அப்பா, இந்த கொள்ளை நோய், இந்த பிரச்சனை, இந்த போராட்டங்களிலிருந்து தகப்பனே எங்களுக்கு விடுதலை வேண்டும் ஐயா. மனத முடியாண்டவரே, மனத முடியும்பா. எஸ், மனத முடியும் ஆண்டவரே. என் மனமிருங்க, தேசத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. தேசத்தில் இருக்கிற சாபங்களை கர்த்தர் நீக்கி போடுவீராக. தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அபரிமிதமான காரியங்கள் செய்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு தேசத்துக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக சொல்லுகிறேன். ஆண்டவரே, கடந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து எங்களோடு கூட பேசி ஒரு நாம மகிமைப்படும் புத்தி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய வசனத்தை கேட்பதற்காக இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில பக்தியோடு கூட பயத்தோடு கூட இருப்போம். நாம் தேவ பிள்ளைகள் நமக்கு இந்த பேண்டமிக் நாட்களில், கொள்ளை நோய் நாட்களில் நமக்கு எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரே இடத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லை என்றாலும் வருகிற நாட்களில் கர்த்தர் அதற்கு வேண்டிய காரியங்களை நமக்கு சாதகமாய் அவர் மாற்றி தரட்டும். இதற்காக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாடி வைத்த ஒரு சில காரியங்களை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லா தேவ பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல கவனமாக அந்த வார்த்தை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசும். இன்னைக்கு காலையில நான் பேசுவதற்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், தனிமை அப்படிங்கிற அந்த காரியத்திலிருந்து, தனிமை என்கிற அந்த தலைப்பிலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை தனிமைப்படுத்துகிறார் என்றால் அவர் உயர்த்த போகிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார் என்று நாம் முதலாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலெல்லாம் தேவன் மனிதனை தனிமைப்படுத்தினாரோ, எந்த இடத்திலெல்லாம் மனிதன் தேவனால் தனிமைப்படுத்தப்பட்டாரோ, அங்கெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்பதில் அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. வேத புஸ்தகத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் நாம் வாசிச்சோம் என்று சொன்னால், அநேக தேவ மனிதர்களை கர்த்தர் தனிமைப்படுத்தினார். தனிமைப்படுத்தின அத்தனை மனிதர்களும் சரித்திரத்தில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறார்கள். வேத புஸ்தகம் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷத்தை இயேசுவின் வருகை குறித்து திட்ட தெளிவான நிதர்சனமான உண்மையோடு கூட தரிசனமாக எழுதின அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோஸ் தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்ட போது அங்கு அவர் தனிமையாக இருந்தார். அது தனிமையாக இருக்கும்போதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புஸ்தகத்தை அவரால் எழுத முடிந்தது. அநேக தரிசனங்களை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அந்த பத்மோஸ் தீவுகளுடைய சூழ்நிலை தெரியுமா? விஷ பாம்புகளும் விஷ பல்லுகளும் கூர்மையான கற்களும் நிறைந்த ஒரு தீவு. அந்த மனுஷ சஞ்சாரமே இல்லாத ஒரு தீவு, மனுஷனுடைய எந்த சப்தத்தையும் கேட்க முடியாத ஒரு தீவு. ஒரு நன்மையும் அந்த தீவுகளில் அனுபவிக்க முடியாது. கஷ்டங்கள் மாத்திரம்தான், பிரச்சனைகள் மாத்திரம்தான், போராட்டங்கள் மாத்திரம்தான் அந்த தீவில இருந்துச்சு.
யோவான் அந்த தீவில் இருக்கும்போது தன் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டு அவன் அங்கிருந்து எழுதின புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். இன்று அவன் புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்மோஸ் தீவில் எழுதின போது இன்று வரைக்கும் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம். வெளிப்படுத்துதல் என்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகம் நம்ம கையில் இருக்கிறது. ஆண்டோட வருகையின் போது என்னெல்லாம் சம்பவிக்கும், என்னெல்லாம் சம்பவித்துக் கொண்டு இருக்கிறது, எவைகளெல்லாம் சம்பவித்து முடிந்தது என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் தெளிவாக திட்டவட்டமாக யோவானால் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இன்று வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் நிறைந்திருக்கும் வரைக்கும் யோவானுடைய பேரும் நிலைத்திருக்கும். இதை காலையில் சொல்லட்டுமா? யோவானை போல ஒரு தீவினுடைய அனுபவத்துல இன்னைக்கு நீங்க நான் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது சொன்னால் யோவானுடைய பேர் எப்படி கிறிஸ்தவ மார்க்கத்துல சரித்திரத்துல நிலைக்கு நிற்கிறோ, எப்படி அவனுக்குள்ளே தேவ தரிசனம் உருவாகிறதோ, அதே போல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலும் அதை செய்ய போகிறார். அல்லேலூயா. வேதத்துல இரண்டு மனுஷர்களை கூட யாரையெல்லாம் தேவனவர்களை தனிமைப்படுத்தினார், தனிமைப்படுத்தின நோக்கம் என்ன என்பதை நாம் அலசி ஆராய்ந்து நம்மளுக்காக ஜெபிக்க போகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத வசனம் வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அது நிக்கட்டும், இது வரைக்கும் போ. தேசத்துக்கு போ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமுடைய வீட்டில் இருந்த அவனை தனியாக அழைத்து அவரிடத்தில் சில நிர்தேசங்களை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நான் காண்பிக்கிற ஒரு தேசத்துக்கு நீ போ. அந்த தேசத்துல நம்மள பெரிய ஜாதியாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. உடன்படிக்கை ஆபிரகாமோடு ஏற்படுத்துகிறார். இரண்டாவது விஷயம். ஆனால் தேவன் என்ன சொன்னாரு? ஆபிரகாமை அழைத்து யாருக்கிட்டையெல்லாம் இருந்து தேவன் அவனை பிரித்தார் என்று பார்த்தோம்னா, முதலாவது ஆபிரகாமை தேசத்தில் இருந்து பிரித்தார். இரண்டாவது அவருடைய சொந்த இனத்திலிருந்து பிரித்தார். மூன்றாவது அவருடைய தகப்பன் வீட்டிலிருந்து ஆபிரகாமை பிரித்தார். மூன்று காரியத்தை ஆபிரகாம் விட்டுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இறங்கி புறப்பட்டார். மூன்று காரியம். தேசத்தை விட்டார். தான் சுக சஞ்சாரமாக சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேசத்தை விடுவதற்கு அவர் தயாராகினார். ஏனென்று சொன்னால் ஆபிரகாமுக்கு தெரியும், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நான் தேவனுக்காக எதையாவது விடும்போது, நான் தேவனுக்காக எதையாவது நஷ்டம் என்று கருதும் போது கர்த்தர் எனக்கு அதை லாபமாக மாற்றி தருவார் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தெரியும். அழைத்த தேவன் அவர் ஜீவனுள்ளவர். அழைத்த தேவனுக்கு ஜீவன் உண்டு. ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாம் எல்லாவற்றையும் விட்டு இறங்கி புறப்பட தயாரானார். சுகபோகமாய் வாழ்ந்த தேசத்தை விட்டார். இரண்டாவது சொந்த இனத்தை விட்டார். இன்னைக்கு அநேக மனிதர்கள் ஜாதி மதம், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவனுக்குள்ளாடியே நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நான் பணக்காரன், நான் பாவம் என்று சொல்ல ஜாதிய இனத்தை வேர்பிரிச்சு கொண்டிருக்கிற இந்த ஜனத்தினுடைய மத்தியில கர்த்தர் ஒரு நாள் ஒரு அற்புதத்தை செய்யவே மாட்டார். எவன் ஒருவன் கிறிஸ்தவன் ஜாதி பார்க்கிறானோ, எவன் ஒருவன் கிறிஸ்தவன் ஜாதியை முக்கியத்துவம் படுத்துகிறானோ, எவன் ஒருவன் நான் உயர்ந்த ஜாதி என்றோ அல்லது தாழ்ந்த ஜாதி என்றோ ஜாதியை கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வருகிறானோ, அவன் கிறிஸ்தவன் என்பதற்கு அவன் தகுதியற்றவனாக மாறுகிறான். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஒரே தகப்பனுடைய பிள்ளைங்க. ஒரு அப்பாக்கு பல ஜாதிப்பட்ட பிள்ளைங்க பிறகு, ஒரு அப்பாக்கு ஒரே ஜாதிப்பட்ட பிள்ளைங்க தான் பிறக்கும். நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைங்க. நம்ம அப்பா இயேசுவினுடைய பிள்ளைங்க. நம்ம அப்பா என்ன ஜாதியோ அந்த ஜாதி தான் நம்ம அப்பா
அப்பா என்ன கோத்திரமோ அந்த கோத்திரம் தான் நம்மளும், நம்ம அப்பா என்ன வம்சமோ அந்த வம்சம் தான் நம்மளும். நமக்கு ஒரு ஜாதி இல்ல, நமக்கு ஒரு மதம் இல்ல, நமக்கு ஒரு உணர்வு இல்ல, நமக்கு ஒரு இனம் இல்ல. அநேக கிறிஸ்தவர்கள், அநேக மனிதர்கள் இன்னைக்கு ஜாதியும் மதத்தையும் இனத்தையும் பேசிக்கொண்டே நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு திரிகிற மானிட வர்க்கமே, நீ ஒரு கிறிஸ்தவனே அல்ல என்பதை இந்த காலையில் இருக்கிற திட்டவட்டமாக தெளிவாக நான் எனக்கு போதிக்கிறேன். ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாம் முதலாவது தன் சொந்த தேசத்தை விட்டான், இரண்டாவது தன்னுடைய இனத்தை விட்டான், எல்லாத்தையும் விட்டான். அவனுடைய ஜாதி, அவனுடைய மதம், அவனுடைய கோத்திரம், அவனுடைய வம்சம் எல்லாத்தையும் விட்டான். மூன்றாவது தன் தகப்பனுடைய வீட்டை விட்டே புறப்பட ஆரம்பிச்சான். தன் தகப்பனுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. அநேக வேலைக்காரர்கள் இருந்தாங்க, அநேக நன்மைகள் கிடைத்தது, அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தது. அநேக சொல்றதை கேள்விப்பட்டிருக்கிறார். நான் அந்த அதில் இருக்கும் போது, நான் கிறிஸ்தவத்துக்கு வருவதற்கு முன்னாடி எனக்கு அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, என்னால் அதை செய்ய முடியும், என்னால் இதை செய்ய முடியும், நான் அப்படியெல்லாம் வாழ்ந்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் வந்த போது இன்னைக்கு எனக்கு வேதனை, இன்னைக்கு எனக்கு பிரச்சனை, இன்னும் எனக்கு போராட்டம்னு சொல்லி உங்களுக்கு புலம்புவதை பார்க்க முடியும். என்னை கேட்க தேவ பிள்ளையே, எப்படி சொல்லட்டுமா, கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு உள்ளாடி வந்த போது அல்ல போராட்டம், கிறிஸ்தவ மார்க்கத்தை சரியான முறையில கிறிஸ்தவத்தை நீ கையில் எடுக்காதனால பிசாசு கொண்டு வருகிறது உன்னுடைய போராட்டம். ஆண்டவர் தருகிற போராட்டம் அல்ல. ஆண்டவர் ஒரு நாள் தம் பிள்ளைகளை சோதிக்கிற தேவன் இல்லை. ஆபிரகாம் தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட தயாராகினான். எல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டான். தனக்கு இருந்த ஆஸ்தி, தனக்கு இருந்த சம்பத்தை, தனக்கு இருந்த செல்வாக்கு, தகப்பன் வீட்டில் தனக்கு இருந்த மரியாதை, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தேவனுக்காக விட்டு விட்டு இறங்கி புறப்பட தயாராகினான். இந்த காலையில சொல்லுவதையே கர்த்தருக்காக, இயேசுவுக்காக யாரெல்லாம் எதையெல்லாம் விடுகிறோமோ அந்த விடுதலை, அந்த நாம் விட்டு விட்டு வருகிற காரியத்திலிருந்து தான் நமக்கு ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். ஆபிரகாம் தேசத்தை விட்டார். நீங்களும் நானும் சொந்த தேசத்தை விட்டுட்டு போனதல்ல சொல்லல. இந்த தேசத்துல சஞ்சரிக்கிற நாம் மற்றவங்களுக்கு மாநில இருக்கிற ஆபிரகாம் தேசத்தை விட்டார். இரண்டாவது இனத்தை விட்டார். மூன்றாவது தகப்பன் வீட்டை விட்டார். அதுக்கு எல்லாவற்றையும் உதவி தள்ளி விட்டு ஆண்டவர் காண்பிக்கிற தேசத்துக்கு அவன் போக தயாராகிறான். தன் தகப்பன், நான் நினைக்கிறேன் அவங்க வீட்டுல அவருக்கு இறங்கும் போது ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு அவன் புறப்படும் போது அநேகர் அவரிடத்தை சொல்லியிருக்கலாம், மகனே நீ போகாத, நீ போன கஷ்டப்படுவ, நீ பிரச்சனைகளை சந்திப்ப, உனக்கு போராட்டம் வரும், உனக்கு நிந்தை வரும், உனக்கு அவமானம் வரும் என்று சொல்லி அநேகர் ஆபிரகாமோடு கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும், இல்ல, என் அழைத்த தேவன் ஜீவன் உள்ளவர், என் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்கிற தேவன் ஒருபோது அவரை கைவிட மாட்டார். வாழ்வோ சாவோ, உயர்வோ தாழ்வோ, அது நான் இயேசுக்கு பின்னாடி போறேன்னு சொல்லி ஆபிரகாம் இறங்கினான். அதனால தான் சரித்திரம் வேத புஸ்தகத்துல ஆபிரகாம் என்கிற ஒரு கதாநாயகனை நமக்கு அங்க பார்க்க முடிகிறது. எனக்கு இருக்கிற பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில பல மனிதர்கள் சொல்லலாம், கிறிஸ்தவத்துக்கு பின்னாடி போகாத, பெந்தெக்கோஸ்து சபைக்கு போகாத, பெந்தெக்கோஸ்து மார்க்கத்துல வாழாத, சபைக்கு போகாத, ஜெபம் பண்ணாத, வேதம் படிக்காத, எந்த கூட்டாய்க்கும் போகாதன்னு சொல்லி பலரும் பல விதத்துல நம்மளை தடைப்படுத்துவாங்க. ஏன்னு சொன்னால், நீ வந்தால், நீ ஜெபத்துக்கு வந்தால், நீ ஜெபம் பண்ணினால், நீ வேதம் வாசிச்சால் ஆண்டவரை உயர்த்த போகிறார். இந்த உயர்வு உன் பக்கத்துல இருக்கிற பிடிக்காது, இந்த உயர்வு ஒரு ரத்த பந்தத்துக்கு பிடிக்காது, இந்த உயர்வு உன் சொந்தத்துக்கு பிடிக்காது. ஏன்னு சொன்னால், நீ உயர்ந்திருப்ப, இவர்களெல்லாம் தாழ்ந்திருப்பார்கள். யாரெல்லாம் என்ன சொன்னாங்க, வேத புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு வேத புஸ்தகத்தினுடைய வாழ நீங்க தயாரானீர்கள் என்று சொன்னால், ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தாரோ, ஆபிரகாமுக்குள்ளாடி தேவன் என்ன உடன்படிக்கை ஏற்படுத்தினாரோ, ஆபிரகாமுக்குள்ளாடி என்ன எல்லாம் வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்தாரோ, அத்தனை வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் அந்த வாக்கு தத்தங்கள் அதை நிறைவேற போகிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டார். அடுத்துதான்
வாசிக்கிறோம். அவன் புறப்பட்டு வந்தான். நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதான கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அப்புறம் ஆபிரகாம் போதும். நம்ம வாசிச்ச வேதபாகத்தினுடைய அவனுடைய பின்னணி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல ஒரு பெண் பார்க்கிற ஒரு படலம் அந்த இடத்துல நாம் காண முடியும். நம்ம வாசிச்ச வேதபாக கடைசி வரையில் ஆண்டவர் அழகா சொல்லுகிறாரு, ஆபிரகாமை தேவன் சகலவற்றிலும் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்திருந்தார். கவனிங்க, ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்த போது ஆபிரகாம் தனக்கு எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டான். வழியில ஏகப்பட்ட பிரச்சனை, தன்னுடைய சகோதர லோத்தோடு கூட பிரச்சனை, தன்னுடைய வேலைக்காரருக்கு மட்டும் பிரச்சனை, அநேகவற்றை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். ஒருவேளை ஆபிரகாம் யோசிச்சிருக்கலாம், ஐயோ இங்க வந்தனாலதானே, சபைக்கு வந்தனாலதானே, அல்லது ஆண்டோட வார்த்தைக்கு ஆண்டு கீழ்ப்படிச்சனாலதானே, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சனாலதானே இது எனக்கு சம்பவித்தது, நான் சபைக்கு போகிறதா சம்பவிச்சிருக்காது, நான் சர்ச்சுக்கு போகிறவனை சம்பவிச்சிருக்காதுன்னு சொல்லி ஆபிரகாம் நினைச்சிருக்கலாம். நாம் நினைக்கிறது போல அல்ல. நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு போராட்டம், நமக்கு ஒரு வியாதி, நமக்கு ஒரு கண்ணீர், நமக்கு ஒரு கவலைகள் வந்துவிட்டால் உடனே ஆண்டவரை கேட்கிற கேள்வி இதுதான், ஆண்டவரே ஏன் எனக்கு சம்பவித்தது, ஏன் எனக்கு நடந்தது, எதனால வந்தது, நான் தான் உபவாசிக்கிறேனே, நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் தான் தசமா கொடுக்கிறேனே, நான் தான் காணிக்கை கொடுக்கிறேனே, ஏன் எனக்கு சம்பவித்தது என்று சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் ஒரே கேள்வி கேட்கலாம். கவனிங்க, செல்வ சீமானாய், எல்லாவற்றிலும் உயர்ந்தவனாய், தேசத்தில் ஒரு மரியாதை, ஜனங்கள் மத்தியில் ஒரு மரியாதை, தகப்பன் வீட்டில் முதன்மையான ஒரு மரியாதை, எல்லாவற்றிலும் கனபரிதனாக வாழ்ந்து வந்த ஆபிரகாம் தேவனுடைய அழைப்பை ஏற்ற போது அவன் தனிமையாக கடந்து போகிறான். அவன் யோசிக்கவில்லை, நான் தனியாக போகிறேனே, எனக்கு என்ன சம்பவிக்கும் என்று எனக்கு தெரியலே. அவன் யோசிக்கல. அவருக்கு தெரியும், என்னை கொண்டு போய் தேவன் தனிமைப்படுத்துகிறார் என்று சொன்னால் தேவன் இதை விட மேலான ஆசீர்வாதத்தை தந்து என்னை உயர்த்த போகிறார் என்று சொல்ல. இதற்காக நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், சொந்தத்தினால தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், உன்னுடைய உற்சாகத்தினால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். யாரெல்லாம் உன்னை தனிமைப்படுத்தினார், வாழ்க்கை தனிமையாக தோன்றினார், உன் வாழ்க்கை தனிமையாக இருக்குது, ஐயோ என் வாழ்க்கை இப்படியா மாறிவிட்டதே சொல்லி ஒருவேளை நீ கலந்து சொன்னார், காலையில சொல்லட்டுமா, நீ தனிமைப்படுத்தப்பட்டிருப்பது நோக்கம் உண்டு. கர்த்தருடைய உயர்த்த போகிறார் என்று அர்த்தம், கர்த்தருடைய ஆசீர்வதிக்க போகிறார் என்று அர்த்தம். இதுவரைக்கும் பார்த்திராத சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார் என்று அர்த்தம். இன்னைக்கு கொரோனாவினால நமது அரசாங்கம் சில சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கு. அதுல ஒண்ணுதான் தனித்திரு விழித்திரு என்று சொல்லி. நீ தனிமையா இருக்கும்போது இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோயிலிருந்து வருகிற அந்த பாதிப்பிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை பிறப்பித்திருக்கு. ஏனால் இந்திய அரசாங்கத்தை உலகத்தையே படைச்ச பரலோக அரசாங்கம் ஒரு சட்டம் சொல்றது என்ன தெரியுமா? நீ தனித்திரு, நான் உயர்த்துவேன். நீ தனித்திரு, நீ வாழ்ந்திருப்பாய். நீ தனிமையாய் இருந்தால் உன்னை நான் என்னுடைய காரியத்திற்காக, என்னுடைய வேலைக்காக, என்னுடைய நாமத்தை உயர்த்துவதற்காக, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக நீ தனித்திருப்பாய் என்று சொன்னால், நீ தனிமையாய் இருப்பாய் என்று சொன்னால் அதை நோக்க ஒன்றுதான், நான் உன்னை உயர்த்த போகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் அழைத்துக் கொண்டு வந்தார். ஆபிரகாமை தேவன் அழைத்துக் கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்த தேசமாகிய கானானுக்கு நுழைவதற்கு முன்னாடி ஆபிரகாம் சந்தித்த பிரச்சனைகள் பல 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 என்று பார்க்க முடியும். பிள்ளையே, ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார்.
அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அதற்கு சில பிரச்சனைகள் வரும், சில கண்ணீர்கள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில வேதனைகள் வரும், சில அவமானங்கள் வரும். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் அதிஜீவிக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் மேற்கொண்டே நாம் இயேசுவின் பாதையில முன்பாக அடியெடுத்து வைத்தோம் என்று சொன்னார். ஆபிரகாமோடு கூட பேசின ஆண்டவர், ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தின தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், இந்த காலையில என்னை பார்க்கிற, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். தனியாய் வாக்குத்தத்த தேசத்துக்கு நுழைந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை கொடுத்தார், ஒரு அழகான சந்ததியை கொடுத்தார். அதன் முகாந்திர பூமியின் வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். இரண்டாவது ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம். யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய யாக்கோபை தேவன் தனிமைப்படுத்தினார். ஏன் தெரியுமா? யாக்கோபு என்று நீ அழைக்கப்படவில்லை, இஸ்ரவேல் என்று உன்னை அழைப்பதற்காக யாக்கோபை கர்த்தர் தனிமைப்படுத்தினார். இஸ்ரவேல் யாக்கோபு என்றால் எத்தன் என்ற அர்த்தம், ஏமாற்றுக்காரன் என்ற அர்த்தம், அந்த உலகத்தில் பொய்யாய் நடிக்கிறவன் என்ற அர்த்தம், பொய்யாய் பேசுகிறவன் என்ற அர்த்தம். நீ பொய் பேசுறவன் அல்ல, நீ பொய்யாய் நடிக்கிறவன் அல்ல, நீ யாக்கோபு அல்ல, நீ இன்று முதல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய், என்னுடைய சொந்த ஜனமாய் இருப்பாய் என்பதற்கு அர்த்தம். இந்த காலையில உன்னையும் என்னையும் கர்த்தர் யாக்கோபாய் இருக்கிற நம்மை இஸ்ரவேலாய் மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மை தனிமைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். 28ஆம் அதிகாரம் 3-4. யாக்கோபை அழைத்து அவரை ஆசீர்வதித்து நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகவும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று ஒரு பொருத்தனையே அங்கு யாக்கோபு பண்ணுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபுடைய சூழ்நிலைகள் என்னவா இருந்துச்சு. கால சூழ்நிலை யாக்கோபு தன்னுடைய மாமனுடைய வீட்டுல 14 வருஷம் அவன் தனிமையா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. 1-2 வருஷம் அல்லங்க, 1-2 நாட்கள் இல்லங்க, 14 வருடம் தன்னுடைய மாமனுடைய வீட்டுல அவன் தனிமையா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. தன் தகப்பனுடைய வீட்டுல சுகபோகமாய் வாழ்ந்தவன், எல்லாவித நன்மைகளையும் பெற்று எல்லாவித ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்ந்தவன். தனக்கு ஒரு சகோதரன் உண்டு, தனக்கு ஒரு தகப்பன் உண்டு, தனக்கு ஒரு தாய் உண்டு, எல்லாவற்றிலும் முதன்மையாய் வாழ்ந்தவன். சில சூழ்நிலைகள் யாக்கோபு தன் தகப்பனுடைய வீட்டை விட்டு தூர தேசத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு நேரம் ஆகாரத்துக்கு கூட அவருக்கு பஞ்சம் வந்தது கிடையாது. அநேக ஜனங்களை போஷிக்கிற ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பம் யாக்கோபுடைய குடும்பம். அவருடைய தகப்பன்மார், அவருடைய தாய் அநேகரை போஷிக்கிற ஒரு குடும்பம், அநேக ஊழியர்களை உபசரிக்கிற ஒரு குடும்பம், அநேக ஊழியர்களுக்கு கொடுக்கிற ஒரு குடும்பம். ஆண்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை குறை வைக்கல. ஆண்டவர் அங்கிருந்து யாக்கோபு சில சூழ்நிலையினால 14 வருஷம் எங்க ஓடி வர மாமனுடைய வீட்டுல இருக்கிறாங்க. மாமனுடைய வீட்டுல மாத்திரம் அல்லங்க, 14 வருஷம் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு நடக்கிறார். தகப்பன் வீட்டுல தனக்கு ஒரு கைக்கு ஒரு வேலைக்காரங்க, காலுக்கு ஒரு வேலைக்காரங்க என்று சொல்லி வாழ்க்கை யாக்கோபுடைய வாழ்க்கை இப்ப எப்படி தனிமைப்படுத்தப்பட்டது தெரியுமா? வனாந்தரத்துல 14 வருடம் ஆடுகளுக்கு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறார். நல்ல ட்ரெஸ் கிடையாது, நல்ல தண்ணி கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. அவனுடைய உருவங்கள் மாறினது. ஆனால் அவனுக்கு யாக்கோபுக்கு தெரியும், நாம் படுகிற பாடுகள், நாம் படுகிற வேதனைகள், நாம் படுகிற அவமானங்கள், இவைகள் எல்லாம் எனக்கு இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிற ஒரு வைராக்கியம் யாக்கோபுக்குள் அடி இருந்தது. சூழ்நிலை கண்டு பயந்து ஓடல, சூழ்நிலை கண்டு அவன் ஓடி ஒழிக்கல, சூழ்நிலை கண்டு விட்டுட்டு போகல.
தனித்து நான் 14 வருடம் ஆடுகளுக்கு பின்னாடியே இருந்தான். 35ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிப்போம். 35 10-12. நாம் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ போதும், நீ பலுகி பெருமுள்ளாயான்னு சொல்லிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு தேவன் கொடுக்கிறார். அவனைங்க 14 வருடம் மாமனுடைய வீட்டுல வனாந்தரத்துல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்த யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து வரும்போது, மாமனுடைய தேசத்துக்கு வரும்போது கையில ஒண்ணுமே இல்ல, வெறும் கையோடு தான் வந்தான். தனிமையாக தான் வந்தான். போடுறதுக்கு வஸ்திரம் இருந்திருக்குமான்னு தெரியாது, குடிக்கிறதுக்கு நல்ல ஆகாரம் இருந்திருக்குமான்னு தெரியாது. ஆனால் யாக்கோபு எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனோட தனிமைப்படுத்துகிற ஒரு கால சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார். 14 வருடத்துக்கு அப்புறமாக அவன் தன்னுடைய மாமன் வீட்டிலிருந்து தன் தகப்பனுடைய வீட்டுக்கு புறப்பட்டு வரும்போது வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி, எங்கெல்லாம் தேவன் நம்மளை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறாரோ, எங்கெல்லாம் யாருக்கு முன்பெல்லாம் கர்த்தர் நம்மளை தனிமைப்படுத்தியிருக்கிறாரோ, அது இதுதான், அதனுடைய நோக்கம் இதுதான், அதனுடைய உத்வேகம் இதுதான், அதனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை இதுதான். தனிமையான இடத்தில் இருந்தாலும் வருகிற நாட்கள்ல கர்த்தர் நம்மளை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க போகிறார். Praise the Lord. Praise the Lord. வேதனால பாட்டுகள் அழகாக பாடினார். இருக்கையாய் கடந்து போனே வருவது எப்படிதானா? இரண்டு பரிவர்த்தனை அப்படின்னா 2 விதமான ஆசீர்வாதங்கள். ஒண்ணு மனைவி பிள்ளைங்க என்கிற ஆசீர்வாதம், இன்னொன்னு ஆடு மாடு என்கிற அந்த ஆசீர்வாதம். 2 ஆசீர்வாதம். வெறுமையோடு கூட போனான், தனிமையாய் இருந்தான். 14 வருடம் லாபானுடைய வீட்டுக்கு ஓடி போகும்போது வழியில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறாரு. ஏன் இப்படி ஏறி இறங்கலாம் பார்க்கலாம். அந்த இடத்துக்கு பெத்தேலு பேர் எழுதலாம். இப்போ அவன் தன்னுடைய மாமன் வீட்டில் சொந்த தேசத்துக்கு திரும்பி வரும்போது அதே இடத்துல வந்து நிற்கிறான். அங்க கல்லை வைக்கிறான். அந்த கல்லை வச்சுட்டு அதுல பலிகளை செலுத்தி சொல்றான், இது இன்று முதல் ஏல் பெத்தேல் என்று அழைக்கப்படும், இன்று முதல் தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படும், தேவன் ஏறி இறங்குகிற இடம் என்று அழைக்கப்படும் என்று சொல்லி இடத்தை அவன் குறித்தான். தேவன் எங்கு அவனுக்கு தரிசனமானாரோ, எங்கு தேவன் அவனை கண்டாரோ, எங்கு தேவன் அவனை சந்தித்தாரோ, அதே இடத்துல கர்த்தருக்கு அவன் பலிகளை செலுத்தினான். என கேட்கிற பிள்ளையே, நம்மளை கண்டவர், நம்மளை அழைத்தவர், நமக்கு எல்லா விதத்திலும் நம்மளை உயர்த்தினவர், சோர்ந்து போன நேரங்களை நான் கரம்பிடிச்சு தூக்கினவர். இந்த காலையில் ஆண்டவர் நம்ம என்ன சொல்றேன்? உன்னை நான் கண்டிருக்கிறேன், உன்னை நான் அழைத்திருக்கிறேன், உன்னை நான் அபிஷேகம் பண்ணிருக்கிறேன், உன் மேலே அபிஷேகத்தின் கரம் இருக்குது. எதை குறித்து பயப்படாத, எதை குறித்து கலங்காத, தனிமை கண்டு வருந்தாத. ஆபிரகாமை தனிமையான அழைச்சேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு வந்தான், அவனை நான் ஆசீர்வதித்தேன், அவனோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தினேன். ஆபிரகாமுடைய சந்ததிகளை நான் அழைத்தேன். ஆபிரகாமுடைய சந்ததிகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார்கள். ஆபிரகாமுடைய சந்ததி என் சொல்லுக்கு கீழ்ப்படித்தனால அவனுடைய சந்ததிகள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாம் அழைத்த தேவன், யாக்கோபை அழைத்த தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை தனிமைப்படுத்தினார், யாக்கோபை தனிமைப்படுத்தினார். ஒரே ஒரு நோக்கம் தான், அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக தான். இந்த காலையில நம்மளை ஆண்டவர் தனிமைப்படுத்தியிருப்பது. இன்னைக்கு தனிமையாக இருக்கலாம். ஒருவேளை நமக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிற தனிமை இருக்கலாம். ஒருவேளை நமக்கு எந்த ஒரு வருமானம் இல்லை என்கிற தனிமையாக இருக்கலாம். எந்த தனிமை வாழ்க்கையில இருந்தாலும் ஒரு காரியம் யோசிச்சுக்கா, ஒரு காரியம் சிந்தித்துக் கொள்ளுங்க. நீ தனிமையாக இருப்பது தேவனுக்கு பிரியமல்ல, நீ தனிமையில் வாடுவது தேவனுக்கு பிரியமல்ல. உன்னை கர்த்தர் உயர்த்துவார், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர், உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்தவர். தேவ சமூகத்தை கண்களை மூடுவோமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை தெளிவாக திட்டவட்டமாக நம்மோடு கூட பேசி, ஆபிரகாம் தேசத்தை விட்டான், சொந்த ஜனத்தை விட்டான், தகப்பனுடைய வீட்டை விட்டான், தனக்கு விட்டான
பேசிக் கொள்வதற்கு எதுவுமே இல்லை. தேவ அழைப்பு வந்தபோது, தேவன வார்த்தை வந்தபோது எல்லாவற்றையும் விட்டுட்டார். எல்லாவற்றையும் விட்டுட்டு புறப்பட்டார். அது ஒரே ஒரு என்னன்னா, என்னை அப்பா அழைச்சிருக்கிறார், என்னை அப்பா கூட்டிட்டு போறாரு. அவர் எங்க போய் சொன்னாலும் நான் போவேன். அவர் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்வேன். அவர் என்னெல்லாம் எனக்கு பயன்படுத்த விரும்புகிறாரோ அத்தனையும் நான் செய்வேன். அதுல இடையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பலவீனங்கள் வந்தாலும், வியாதிகளோ, கண்ணீர்களோ, கவலையோ, கடனோ, எது வந்தாலும் ஆண்டவரை நான் விட மாட்டேன். எது வந்தாலும் ஆண்டவரை விட்டுட்டு போக மாட்டேன். ஆண்டவருக்கு பின்னாடி போவேன். அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ளாடி இதை காலையில வரலாமா? அபிரகாமை அழைத்து கொண்டு போனார். அநேக வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்தார். அநேக நன்மையான காரியங்கள் ஆண்டவர் சொன்னார். ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஆனா இவைகளாம் சம்பவிப்பதற்கு முன்பாக அநேக பிரச்சனை மத்தியில் அபிரகாம் கடந்து போனார். இருக்கிற தேவ பிள்ளையே, என்னை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, நீ என்ன பிரச்சனையின் வாசல்ல கூடி கடந்து போனார், நீ என்ன மாதிரி சூழ்நிலை நிமித்தம் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எல்லாம் உனக்கு தனிமையாக தெரிந்தாலும் நீ பயப்படாத. நாளைக்கு ஒரு நோக்கம் உண்டு. உன்னை தேவன் கண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றியே தீர்வார். எந்த மனித சக்தியினாலும் அதை தடுக்க முடியாது. யாக்கோபு வனாந்தரம் எத்தனாய் இருந்த யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றப்படுவதற்கான ஒரு வகுப்பறை தான் இந்த 14 வருடம் அவருடைய அனுபவம். ஏமாற்றுக்காரனாக யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். அதற்கு சில கால வருடங்கள் தேவைப்பட்டது. 14 வருடம் தனிமையில ஆண்டவனை நடத்தினார். 14 வருடம் எல்லா விதமான கஷ்டங்களையும் அவன் தாங்கிக் கொண்டான். அது தெரியும், என் ஆண்டவருக்கு கொண்டு வந்திருக்கிறார். சும்மா வரலங்க, சும்மா உன் ஆண்டவருக்கு கொண்டு வர மாட்டாரு. சும்மா ஆண்டவர் நீ சர்ச்சுக்கு போக முடியாது. ஒன்ன சர்ச்சுக்கு கொண்டு வந்தது சும்மா வர முடியாது. அது ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா இங்கதான் தேவதூத ஏறி இறங்கி பார்க்க முடியும். இந்த இடம் தான் உனக்கு பெற்று, இந்த இடம் தான் உனக்கு ஏற்பட்டு 14 வருடம் அனுபவம் யாக்கோபுடைய வாழ்க்கை. சிறை வாசம் கூட சொல்லலாம். வனாந்திர வாழ்க்கையை முடிச்சிட்டு யாக்கோபு புறப்படுகிற மாமனுடைய வீட்டில் இருந்து 2 ஆசீர்வாதத்தோடு கூட சொந்த தேசத்துக்கு திரும்பி வருகிறார். கேட்கிற தேவ பிள்ளையே, எத்தனை சூழ்நிலைகள் வாழ்க்கையில வந்தாலும், எத்தனை மாசங்கள் வாழ்க்கையில சூறாவையும் புயல் போன்ற பிரச்சனைகள் அடித்தாலும், காற்றையும் கடலையும் சாந்தமாக்குகிற கர்த்தரும் கூட இருக்கிறத மறந்து விடாதே. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, ஒரே ஒரு வார்த்தை, இயற்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்த அந்த நசரேயனாகிய இயேசு உன் கூட இருக்க, அவர் சகலவற்றிலும் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. முடிவு கட்ட தர போகிறார். அவங்களுக்கு ஒரு ஏழு வார்த்தை சொல்ல ஆபிரகாமை போல, யாக்கோபை போல ஆண்டவரை எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க. அதனால பிரச்சனை இல்லை, நீங்க என்னை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே சொல்லி இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து ஆண்டவர் நன்றி சொல்லுவோமா? இது நாள் வரைக்கும் என்னை அறிமுகப்படுத்துறீங்க, என்னை நடத்தி கொண்டு வந்தீங்க. எத்தனை வேதனைகளப்பா, எத்தனை போராட்டங்களப்பா, எத்தனை கண்ணீர்களப்பா, எல்லாம் என்னெல்லாம் வந்தாலும் என்னை கைவிடாம என் கூடவே இருந்து என்னை நடத்தி கொண்டு வந்தீங்களப்பா. உங்களுக்கு
நன்றி ஆண்டவரே சொல்லி வாயில தர சொல்லுங்க. எல்லாரும் வாயில தரங்க. எல்லாரும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் வாயில தர சொல்லுங்க. என்னை நடத்தி கொண்டு வந்த உங்க நடத்திற்காக நன்றி அப்பா. இவ்வளவு அவமானங்களை சந்திச்சேன், இவ்வளவு போராட்டங்களை சந்திச்சேன், இவ்வளவு வேதனைகளை சந்திச்சேன், இவ்வளவு நெருக்கங்கள், இவ்வளவு இன்னல்கள், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு பரிகாசங்கள் ஆண்டவரே நான் சந்திச்சேன். ஆனாலும் நீங்க என்னை கைவிடாதபடிக்கு எனக்கு ஒரு புதிய நாளை தந்து, ஒரு ஆயுஷை தந்து, ஒரு ஆரோக்கியத்தை தந்து, பலத்தை தந்து, சுகத்தை தந்து ஆண்டவரே இந்த காலையில நாங்கள் ஜீவனோடு கூட இருக்கும்படியாக பாராட்டுகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே வீடுகளாக இருந்து என்னை கவனிக்கிற, என்னை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. ஆண்டவரே இந்த கொரோனா காலகட்டமாக இருக்கிறது ஆண்டவரே எந்த விதத்திலும் பிள்ளைகளுக்கு குறைகள் வரக்கூடாது, எல்லாம் நிறைவாக இருக்கட்டும். ஆண்டவரே வியாதிகளோ பிரச்சனைகளோ பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக்கொள்ளும்படியாக சொல்லி பெரிய காரியங்களை செய்யும். நாம மகிமைப்படும். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் அன்பின் சிநேகமும் இந்த தொலைபேசி மூலமாய் அங்கேயிருந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளோடு கூடியும் இந்த இடத்துல இருக்கிற தேவ பிள்ளைகளோடு கூடியும் இன்னும் இந்த இயேசுவின் வருகை வரைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமே. இந்த பருக்காலம் செய்த தேவன் கல்லிலே சொல்லுமா லேலியா லேலியா லேலியா. ஆமே. இயேசுவே எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கூட இருங்கள். சமாதானத்தின் தேவன் கூட இருப்பார்.